வணக்கம் நேயர்களே. இன்று நாம் தமிழக அரசியலில் அரசியல் இயக்கங்களை சுற்றி விற்று கொண்டிருக்கும் திரு டிவிகே தலைவர் விஜய் அவர்களை இதற்கு முன்பு இதே சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்து சாதித்து காட்டிய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடன் ஒரு சிறு ஒப்பிட்டு பார்க்கலாம். சிலர் கூறுவார்கள், எம்ஜிஆர் இடத்திற்கு யாரும் வர முடியாது, எம்ஜிஆரை போன்று யாரும் செயல்பட முடியாது என்று. அப்படி நாம் அரசியலில் வரலாறில் அப்படி பேசிவிட முடியாது. வரலாற்றை திருப்பி பார்ப்பதற்கு தான் வரலாறு. அதே போன்று அந்த வரலாறை நாம் படிப்பதும் அவர் போல் நாமும் உருவாக வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக தான் அதை படிக்கின்றோம். ஆகையால் ஒப்பீடு என்பது அவசியம்தான். அந்த ஒப்பீட்டை முறையாக கையாண்டு வெற்றி பெற வேண்டும். அதற்கான சூழல் தான் இங்கு அவசியம். வெற்றி பெற்றால் ஏற்றுக்கொள்வார்கள் அனைவருமே. தோல்வியடைந்தால் இவர் போல் யாரும் வர முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் காலத்திற்கும். அப்படி ஒரு சிறு ஒப்பீடு பார்க்கலாம். திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே நாம் எம்ஜிஆர் என்று, அதுதான் அவரது பெயராகவே மாறிவிட்டது. எம்ஜிஆர் என்று சொல்வோம், 3 எழுத்து. அதே போன்று டிவிகே தலைவர் விஜய் என்பது 3 எழுத்து. இதில் ஒத்துப்போகிறது 2 பேர் பெயருமே. இரண்டாவது, இவர்கள் தொழில். அவரும் சினிமாத்துறை, திரு விஜய் அவர்களும் சினிமாத்துறை. இருவருமே சினிமாத்துறையில் முதல் இடத்தில் உள்ளார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் நம்பர் 1 தான். திரு விஜய் அவர்களும் இன்றைய காலகட்டத்திற்கு நம்பர் 1 தான். இரண்டாவது ஒப்பீடும் பார்த்து விட்டோம். மூன்றாவது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வந்தது பீக் என்று சொல்லுவார்கள். நல்ல படங்கள் வெளிவந்தால் வெற்றிதான். அப்படி முதன்மையான இடத்தில் இருந்தார் எம்ஜிஆர். அந்த சூழ்நிலையில் சினிமாவை ஒத்தி வைத்துவிட்டு கட்சியை ஆரம்பித்தார். அதே போன்றுதான் திரு விஜய் அவர்களும். விஜய் அவர்களுக்கு ஒன்றும் வயதாகிவிடவில்லை. இன்றும் அவரது சினிமா படம் வெளிவந்தால் வசூலில் நம்பர் 1, திரையரங்கம் நிறைந்த காட்சி என்று பல சாதனைகள் படைத்து கொண்டு தான் இருக்கின்றார் விஜய். அப்படி சூழ்நிலையில் சினிமாவை ஒதுக்கி வைத்துவிட்டு நான் அரசியலுக்கு வருகிறேன், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று கூறிதான் இவரும் அரசியலுக்கு வந்திருக்கிறார். இது ஒரு ஒற்றுமை. இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் உள்ள ஒற்றுமை பொதுவாக பொருந்துகிறது. இருவரின் முக ரேகைகளும் ஒத்துப்போகின்றது. எனக்கென்னமோ இந்த முறை நிச்சயமாக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துவிடும் வாய்ப்பும் உள்ளது என்றே தோன்றுகிறது. சரி, பார்க்கலாம். மற்றொரு ஒற்றுமை. பொதுவாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்களிடம் நெருங்கி இருப்பது போன்ற நிகழ்ச்சிகளை தான் விரும்புவார். எங்கு சென்றாலும் அவர்களை கட்டி அணைத்து, அவர்களை அரவணைத்து போகும்போது எனக்கான தலைவன் நீதான் என்று மக்கள் முடிவு செய்து விடுவார்கள். அப்படிதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதியவர்களை நான் உங்கள் மகன் என அவர்கள் மனதில் பதிய வைக்கும் அளவுக்கு இருப்பார். பொதுவாக ஒரு பாட்டி, என் மகன் எம்ஜிஆர் இருக்கான்யா அப்படி என்று கூறும் அளவிற்கு. அதே போன்று விஜய் அவர்களும் அதே பாணியை கையாளுகிறார். ஒரு ஏதாவது விழா விசேஷங்கள் என்றால் மக்களோடு கலந்து விடுகிறார் விஜய். குழந்தைகளோடு கலந்து விடுகிறார், முதியவர்களோடு கலந்து விடுகிறார். அப்படி நாம் இந்த புகைப்படங்களில் வைத்துள்ளோம். அப்படியே எம்ஜிஆரின் செயல் குணம் இவரிடம் உள்ளது. இது ஒரு முக்கியமான ஒற்றுமை. பொதுவாக அரசியலுக்கு வந்தால் மக்களுடன் இணைந்து பிணைந்து இருப்பவர் தான் வெற்றி பெற முடியும். அந்த வகையில் திரு விஜய் அவர்களுக்கு இந்த பொருத்தமும் மிகவும் அருமையாக பொருந்துகிறது. அடுத்த கட்டம், திரு எம்ஜிஆர் அவர்கள் யாருடனும் கூட்டணி போகவில்லை முதல் முறை. அதே போன்றுதான் விஜயும் அறிவித்திருக்கிறார், எனக்கும் யாருடனும் கூட்டணி கிடையாது, வேண்டுமானால் என்னுடன் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். இந்த இடத்திலும் பொருந்துகிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு.
இதை வைத்து பார்க்கும்போது தான் நான் சொல்கிறேன், இருவரின் முகத்திலும் கைகளிலும் ஒரே ரேகை ஓடுகிறது என்று. ஒத்துப்போகிறது. தமிழக அரசியலில் அடுத்த முதல்வர் அல்லது அடுத்த பெரிய தலைவர், அடுத்த பெரிய கட்சி என்று ஒவ்வொன்றாக நாம் பேசும்பொழுது அப்படி ஒரு பொருத்தம் இவர்கள் இருவருக்குள்ளும் உள்ளது என்பது புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி, வணக்கம்.